சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அது குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜோதி நரசிம்மன். கடந்த 2011ஆம் ஆண்டு விழுப்புரத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோர் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஊழல் தடுப்பு பிரிவினர் ஒரு வழக்கை பதிவு செய்ததால் அந்த வழக்கு விழுப்புரம் கூடுதல் குற்றவியல் நீதிமன்றத்தில் 2014 தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதைத் தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு விழுப்புரத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு ஊழல் தடுப்பு நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு மாற்றப்பட்ட பிறகு அந்த வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்நிலையில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி தொடர்ந்து இந்த நீதிமன்றத்தில் ஆஜராகி வந்த நிலையில் சுமார் 39 சாட்சிகள் ஆந்திர மாநில அதிகாரிகள் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவனத்தின் ஊழியர்கள் ஆகியோரிடம் 39 சாட்சிகளிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று அந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டதில் போதிய சாட்சி ஆதாரங்கள் நிரூபிக்கப்படாத காரணத்தால் இந்த இருவரும், அதாவது பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி ஆகிய இருவரும் இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்வதாக நீதிபதி சுந்தரமூர்த்தி உத்தரவிட்டார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோதி நரசிம்மன்.